இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுண்டக்காவை அந்த காம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஒரு வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த காம்பில் உள்ள அந்த கருப்பு கலர் அந்த இதெல்லாம் போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு இடிக்கிற உரல் இருக்குல்ல, அந்த இதில் 1 2 குத்தி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ குத்தி எடுத்துகிட்ருக்கேன். அப்போ தான் அந்த விதையெல்லாம் அந்த உள்ளார அந்த எசன்ஸு அந்த இதெல்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். இதை சில பேர் அறிவாங்க, ஆனால் சில பேர் கட் பண்ணி வச்சா அது ரொம்ப குட்டியாக இருக்கனால அது நல்லா இருக்காது, ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். இந்த மாதிரி 1 2 தட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு வேறு என்னென்ன தேவைன்னா, கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய், ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுதான் தேவையான பொருள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாப்பாடு வெந்துட்டுருக்கு. இதில் சிவன் சம்பா ரைஸு, இது நார்மல் ஒயிட் ரைஸு. அதுவும் சிவன் சம்பாவும் ஒயிட் ரைஸ் தான். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் 1 2 குத்திட்டு ஒரு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் சுடு தண்ணியில் முன்னாடியே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அப்போ தான் இப்போ செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணுறது நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணால். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நான் இதில் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இப்போ சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெடித்து வந்ததும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணி நல்லா வெடித்து வந்ததும் கொஞ்சமாக பூண்டு, அந்த வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. மூணும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஓரளவு பூண்டு நல்லா செவந்ததும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த சுண்டக்காய் குழம்பு வீக்லி ஒன்ஸ் செஞ்சுருவேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லது. வெங்காயம் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு நல்லா ஒரு ஸ்டேஜ் நல்லா ஓரளவு வதங்கினோன்னையும், ஒரு கண்ணாடி பதம் ஓரளவு வதங்கினோன்னையும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சுண்டக்காய் 1 2 வதக்கி வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அதை என்ன பண்ணணுன்னா, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி, இது பாருங்கள் பூண்டு நல்லா செவந்து வந்திருக்கு. செவந்து இந்த ஸ்டேஜ் வந்தோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எந்த அளவுக்கு வதக்குறோமோ அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு. கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கி வரும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோன்னா,
நான் அந்த அந்த சுண்டைக்காய் ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்களா, அது வந்து ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக விதை போகிற அளவுக்கு வாஷ் பண்ணக்கூடாது. விதைலாம் இருக்கட்டும். சும்மா லைட்டாக ஒரு வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அந்த குத்தி வச்ச சுண்டைக்காயை வந்து சாரி எனக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அந்த சுண்டைக்காயை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து அதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணி வணக்கிக்கோங்க. இது இந்த சைடு சுண்டைக்காய் வணங்கிட்டுருக்கு. இது வந்து வெங்காயம், தக்காளி நல்லா வணங்கிருச்சு. நான் வந்து இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் செஞ்ச அந்த குழம்பு மிளகாத்தூள் தான். மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிக்கோங்க, வணக்கி விட்டுருங்க. மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட இல்லை, அதனால் ஆட் பண்ணலை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரட்டும். அந்த அளவுக்கு வணக்கி வச்சுக்கோங்க சுண்டைக்காயை. ஏன்னா வந்து சுண்டைக்காய் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வணக்கி போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அதே சமயத்தில் ரொம்ப நல்லாவும் இருக்கும். பாருங்கள், தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுருக்கேன். அந்த பச்சை வாசனை அதெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த வணக்கி வச்ச சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்தோடனே புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ நான் சொல்கிற ஸ்டைல்லே பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நல்லா கொதி வந்தோடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, நான் 2 ஸ்பூன் வந்து ஏன்னா புளி மட்டும் போட்டால் எரிச்சிட்ருக்கோம். இந்த வத்த குழம்புக்கு லாஸ்ட்டில் 2 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இறக்கிடலாம். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டாலே போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா வரும். நல்லா வந்திருக்கு. இது வந்து சுகர் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அயர்ன் கண்டென்ட் ரொம்ப இருக்குது. இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், இதே ஸ்டைலில். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இது ஒரு கல்யாண வீட்டு அந்த வத்த குழம்பு மாதிரியே அந்த இது இருக்குது. மகிழும் மனமும் நிறைந்து இருக்கட்டும். தேங்க்யூ.